பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இணைந்த நாளிலும் தேவனை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் யாத்திரையாம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. சகல ஜனங்களிலும் நீங்களே இஸ்ரவேலை தெரிந்தெடுத்த தெய்வம். ஆமீன். இஸ்ரவேலின் வம்சவள்ளியாய் தாவீதின் கோத்திரத்தில் பிறந்த கிறிஸ்து இயேசுவினால் நீயும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் மாறியிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமீன். சொந்த ஜனம், சொந்த சம்பத். இந்த கால வேளையில ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருமணியை தொடுகிறான் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார்? ஏன் தாயினும் மேலாய் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார்? ஆமேன். தேவன் நம்மை நாம் பிறப்பதற்கு முன்பாகவே, தாயின் கருவில் எலும்புகள் உருவாகும் முன்பாகவே நம்மை முன்குறித்தவர், அழைத்தவர், தெரிந்தெடுத்தவர். ஆமேன். நம்மோடு சொல்லுகிறார், நீ என்னுடைய சொந்த சம்பத்து, நீ என்னுடைய ஜனம், நீ என்னுடைய சம்பத்து, ட்ரெஷர். இந்த கால வேளையில தேவனுடைய ட்ரெஷர் நீ, தேவனுடைய ஜனம் நீ. ஹல்லேலூயா. பல நேரங்களில் உலகம் மாமிசம் சத்துருவின் தந்திரங்களில் சிக்கிக் கொள்ளும் போது கூட மாறாத தேவனுடைய இரக்கம் நம்மை தூக்கி எழுப்புகிறது, தூக்கி விடுகிறது, எழும்பி நிற்க பண்ணுகிற அந்த காலவெளி. ஏன்? நம்முடைய குறைவுகள், நம்முடைய அக்கிரமங்கள் நினைத்து பார்ப்பாயனா, மோசே ஒரு தவறு செய்தான். நித்திய கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டேன், என்ன பார்த்துட்டு போ என்று சொல்லி 3 முறை ஜெபித்த பின்பும் பதில் கொடுக்கல். இந்த கால வேளையில எத்தனையோ முறை நாம் மீறுதல் செய்த போதும் கிருபையின் காலம் என்பதற்காக நாம் சொந்த ஜனம் என்று சொந்த சம்பத்தாய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறபடியினால ஆண்டவர் நம்ம என்ன விழுந்த போதிலும் தூக்கி எடுத்திருக்கிறார், நிறுத்தி வைத்திருக்கிறார், இன்னும் தருணம் தருகிறார், மறுபடியும் நம்மை எழுப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. நம்மை வளர்த்துகிறார். இந்த கால வேளையில ஆமேன். தேவ ஜனம் நான் என்பதை தேவ பிள்ளைகளை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். தேவனுடைய சம்பத்து, அவருடைய பொக்கிஷம் நான் என்பதை தேவ பிள்ளைகள் இந்த காலவெளியில் புரிந்து கொண்டு என்னை ஆண்டவரே எவ்வளவு கனமாய், ஹல்லேலூயா, குப்பையில் இருந்த நம்மை, ஏழ்மையில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிற அந்த கிருபை எவ்வளவு பெரியது. இந்த காலவேளையில சந்தோஷத்தோடு ஆண்டவரே உம்முடைய ஜனமாய் என்னை மாற்றினீரே. ஹல்லேலூயா. தூரமாயிருந்த என்னை உம்முடைய ஜனமாயனை மாற்றினீரே. உம்முடைய சம்பத்தாய், உம்முடைய பொக்கிஷமாய் என்னை மாற்றினீரே. உம்முடைய கிருபை பெரியதப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், நன்றி சொல்லுவோம். அவர் நம்மை இன்னும் பாதுகாக்கிற கர்த்தர். நன்றியோடு துதிக்கலாம், செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை எங்கேயோ இருந்த எங்களை ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்து அழைத்து ஆண்டவரே இந்த கால வேளையிலும் உம்முடைய சந்நிதியிலே கொண்டு வந்து தேவனுடைய ஜனம் நாங்கள் என்று அறியத்தக்கதாய், தேவனுடைய பொக்கிஷம் நாங்கள் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் பரிசுத்தர் தந்த நல்ல பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையிலும் நம்முடைய பிரசன்னம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட எல்லா இருதயங்களிலும் தகுதியில்லாத பாத்திரமாயிருந்த எங்களை தகுதிப்படுத்தி கண்மலையிலே நிறுத்தி வைத்து அழகு பார்க்கிற எங்கள் பரிசுத்தரே, என் ஆண்டவர் இந்த நாட்களில் எல்லா உள்ளங்களையும் அதுபோல சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடுமை துதித்து மகிமைப்படுத்த உதவி செய்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் உம்முடைய பொக்கிஷமாய் நீ தெரிந்தெடுத்தீர், உம்முடைய ஜனமாய் தெரிந்தெடுத்தீர் என்பதை நினைத்து உமக்கு நன்றியோடுமை துதிக்க உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். கர்த்தர் இப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாமே தேவனுடைய சம்பத்து, தெய்வ ஜனமாயிருக்கிறோம். God bless you. Praise the Lord.